السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا لهو البلاء المبين. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام عند الله أفضل من عشر ذي الحجة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவளி அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் துல்ஹஜ் முதல் 10 நாள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். எந்த அளவுக்கு துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் சிறப்புக்குரிய நாள் என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாசத்தில் கடைசியான நாள், வருடத்தினுடைய கடைசியான நாள் துல்ஹஜ்ஜினுடைய நாள். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பது அல்லாஹ்வுக்கும் ரொம்பவும் பிடித்தமான நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள்ல என்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதாக சில சஹாபாக்கள் கேட்டார்கள். முதல் 10 நாள் என்பது, அந்த 10 நாள்ல நோன்பு வைத்தால் அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான். அதே நாளில அரபாவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நாளும் இருக்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபாவுடைய நாளை பற்றி சொல்லும் போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த அரபாவுடைய நாள் எப்படியாப்பட்ட நாள் என்று கேட்டார்கள். துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். அரபாவுடைய நாள்ல அவங்க எல்லாம் ஒன்று கூடுவாங்க, நம்ம எல்லாம் நோன்பு வைப்போம். அந்த அரபாவுடைய நாள்ல நாம் என்ன தேவைக்காக வேண்டிய நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் அந்த அரபாவுடைய நாள்ல கேட்டோம் என்றால் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அதே அரபாவுடைய நாள்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆதமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 2 நபர்களாக அல்லாஹ் பிரித்தான். ஹவ்வா ஒரு பக்கமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கமும். அப்ப 2 நபர்களும் சந்தித்த ஒரு இடம்தான் அரபாவுடைய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் செஞ்ச தவறுக்காக வேண்டி அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாள், அவருடைய துஆக்களும் அங்கீகரிக்கப்பட்ட நாள் அரபாவுடைய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நாள்ல தான் அந்த துல்கச்சினுடைய ஒரு இரவு ஒன்று இருக்கிறது. அந்த இரவு என்பது லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இரவு என்ன ஒரு இரவு என்றால் துல்கச்சினுடைய அரபாவுடைய இரவு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், துல்கச்சினுடைய முதல் 10 நாள் வந்துவிட்டது என்றால் அவர்கள் அமல் செய்வதை அதிகமாக ஆர்வப்படுத்திக் கொள்வார்கள். சாதாரண நாட்களில் அமல் செய்வதை விட துல்கச்சினுடைய முதல் 10 நாள் பெரிய பார்த்துகள் இருந்து ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய நாள் வரைக்கும் சஹாபாக்கள் அமல் செய்வதில் அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக் கொள்வார்கள். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, நல்ல விஷயங்கள் பேசுவது, அமல் செய்வது, இப்படியாக சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல சஅத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் வந்துவிட்டால் தனக்கு சிரமத்தை விட அதிகமாக நான் அமல் செய்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் 5 நேரம் தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், நஃபீல் தொழுகிறோம், சுன்னத்து தொழுகிறோம், வாஜிபு தொழுகிறோம், வேற நஃபிலான வணக்கம் இல்லாம செய்யறோம். அதுல ஏதாவது நம்மளுக்கு சிரமம் ஒண்ணு வரும். ஆனால் சஅத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய சிரமத்துக்கு மேலாக அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை அமல் செய்வதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சஅத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர் செய்வதை விட, எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விட சிறந்த நாள் என்ன நாள் தெரியுமா? துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருவசனத்திலே சொல்லும்போது வல் ஃபஜ்ர் வலையாலில் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் பத்ர், அதிகாலை மீறி சத்தியமாக, 10 இரவு மீறி சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அந்த 10 அதிகாலை மீறி சத்தியமாக, 10 இரவு என்பது எதை தெரியுமா குறிக்கிறது? அந்த ஆயத்துக்கு, அந்த சூராவுக்கு, அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள், தஃப்சீர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அந்த நாளை துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை குறிக்கிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அப்போ துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் எல்லா நாட்களை விட அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பது சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க அல்லவா, மாமின் ஐயாமின் இன்தல்லாஹி அஃலலு மின் அஷ்ரதில் ஹஜ்ஜதி, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை நாங்கள் சிறந்த நாளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த 10 நாள் என்பது அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான், சோதனைகளுக்கு அப்புறம் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுப்பான். அதே போலத்தான் அந்த அரபாவுடைய நாள்ல எல்லா நபர்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த அரபாவுடைய நாள் சிறந்த நாள் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களே பார்த்தீர்களா,
என்னுடைய அடியார்கள் தலையை வளைத்துக் கொண்டு தன்னுடைய முடிகளை தரைத்துக் கொண்டு புழுதி படைந்தவாறு ஆடைகளுடைய சரியில்லாமல் ஒரு கேவலமான முறையில் என்னை சந்திப்பதற்காக வேண்டி அதோ மைதானத்தில் என்னை நாடி வந்திருக்கிறார்களே, இவர்கள்தான் சிறந்தவர்கள், இவர்கள்தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய நாளே ஒன்று கூடி மக்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அரஃபாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சர்வல் அஜீஸ் அவர்கள் அழகான முறையிலே சொல்வார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த நாளை யார் கண்ணியமாக கருதுகிறார்களோ, அந்த நாளில் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 காரியங்களை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சர்வல் அஜீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது ஒன்னாவது என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் உள்ள அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். இரண்டாவதாக சொல்றாங்க, நரகத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்குகிறான். நரகத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்குகிறான். மன்னரை வாழ்க்கையை விசாலமாக்குகிறான். நாலாவதாக சொன்னாங்க, நன்மை தீமைகளை எடை போடும் தராசை நன்மைகளை கொண்டு அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். மரண வேளையில் சக்கராத்து நிலைமை விட்டு கஷ்டமான வேதனையை விட்டு அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்குகிறான். நன்மைக்கு பன்மடங்கு நற்கூலி வழங்குகிறான். பாவங்களை விட்டு அல்லாஹ் அவர்கள் தூரமாக்குகிறான். இப்படியாக சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, பொருளாதாரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ஆயுள் காலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான். இம்மை மறுமையுடைய வாழ்க்கையை சிரமத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்று இமாம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சர்வல் அஜீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை நம்ம கண்ணியமான முறையில் கழித்தோம் என்றால் இந்த 10 காரியங்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துகிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அக்ரமுன் நாஸ கால அத்காஹும். மக்களில் மிக கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு யார் அதிகமாக பயந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப பயப்படணும். அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப பயப்படணும். இன்னைக்கு நிறைய நபர்கள் சர்வ சாதாரணமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தானே பக்கத்து வீட்டுக்கார மாதிரி, எப்படி பக்கத்து வீட்டுக்கார மாதிரி அவன் தானே, அல்லாஹ் தானே பாத்துக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பயப்படணும். ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம யாருக்காவது துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, யாருக்காவது மனசுல கருவத்தை வைத்துக் கொண்டு நம்ம யாருக்காவது துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப அஞ்ச வேண்டும். குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தூக்கு மேடைக்கு போனார்கள். தூக்கு மேடைக்கு போகும்போது அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள், கபாபே, உன்னுடைய உயிரை தூக்கு மேடைக்கு வருகிறது, உன்னுடைய ஈமானை விட்டு விடு. நான் விட மாட்டேன். என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஈமானை நான் இழக்க மாட்டேன் என்ற அந்த அல்லாஹ் மீது நம்பிக்கையான அந்த ஈமானை நம்பிக்கையோடு இருந்தார்கள். கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண் முன்னாடி அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான். அந்த அல்லாஹ் மீது அவ்வளவு பயத்தோடு இருந்தவர்கள், நம்பிக்கையோடு இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை நீங்கள் கண்டுவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், நீங்கள் தக்பீர் முழக்கத்தோடு இருங்கள், நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் மூலியமாக அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மன்னராட்சி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட ஆட்சி காலத்தில் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் வந்துவிட்டால் தெருக்களில் தக்பீர் சொல்வார்களா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை கண்டுவிட்டால், பிறையை பார்த்து விட்டால் அவர்கள் தக்பீர் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். தெருக்களில் சின்ன சின்ன சீரார்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் என்பது சிறப்புக்குரிய நாள். தக்பீர் சொன்னால் அல்லாஹ்வை நம்ம கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தக்பீர் சொல்வதில் ஆர்வத்தை எடுத்துக் கொண்டவர்கள். துல்ஹஜ்ஜினுடைய நாள் என்பதை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. அரபாவுடைய நாள்ல தான், துல்ஹஜ்ஜினுடைய நாள்ல தான் இந்த மார்க்கம் என்பது பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டது. இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது பரிபூர்ணமாக ஆக்கப்பட்ட நாள் துல்ஹஜ்ஜினுடைய நாள்ல தான். நபிமார்களுக்கு சில நபிமார்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள் இந்த அரபாவுடைய நாள், துல்ஹஜ்ஜினுடைய நாள். நபிமாருடைய துஆக்களும் அங்கீகரிக்கப்பட்ட நாள் துல்ஹஜ்ஜினுடைய நாள். அந்த நாளை என்பதை நாம் கண்ணியமாக கருத வேண்டும். அந்த நாளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அந்த நாளில்தான் மிகப்பெரிய ஒரு தியாகம் ஒன்று இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது மகத்தான ஒரு சோதனை. அல்லாஹ் சொல்லுகிறான், இது மகத்தான ஒரு சோதனை. யாருக்கு வந்தது? எல்லோருக்குமே சோதனைகள் இருக்கும். நபிமார்களுக்கு சோதனை வந்தது. சோதனைக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பல சோதனைகளுக்கு அப்புறமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே போலத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான். 80 வயசு. யாருக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயசு. ஹாஜர் அம்மாவுக்கு 70 வயசு. கம்ப ஊண்டி நடக்கிற வயசுல அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், கம்ப ஊண்டி நான் நடக்கிற, எனக்கு குழந்தை பாக்கிய தருவியானே தரமாட்டியான்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே ஒரு 20 வருஷம் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆளுக்கு குழந்தை பாக்கிட்டு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா அந்த வீட்டுல உள்ளவங்களும் மட்டுமல்ல, அவங்களுடைய சுத்தி உள்ள அனைத்து நபர்களும் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, அல்லாஹ் மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயங்க, கஷ்டப்பட்டதுக்கு அல்லாஹ் ஒரு பலனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த குழந்தை கொடுத்துட்டான சந்தோஷம் வருது. அதே மாதிரி 80 வயசு 70 வயசு கம்பு மூடி நடக்கிற வயசுல இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு குழந்தைய தருவியா தரமாட்டையா, எனக்கு குழந்தைய பாக்கிட்டா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வயசுல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்து மட்டுமல்ல, குழந்தையை பிறந்ததுல இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சோதனைகள் வந்தது. குழந்தையை விட்டுட்டு எல்லா பக்கம் போ சொன்னா, ஹாஜர் அம்மா அவங்க அங்கங்க ஓடுனாங்க, தண்ணீர் இல்ல. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போது தன்னுடைய குதிங்கால தட்டினாங்க. அதோடைய தாக்கத்தினுடைய அடையாளமாக, அதோடைய அடையாள சின்னமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்சம் நீரை அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு அடுத்தபடியா கனவு காண்டார்கள். எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையா இருக்கணும், போகணும் வரணும் என்பதெல்லாம் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசி நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய மகனார்ட்ட சொல்றாங்க, இஸ்மாயிலே, நான் உங்களை அறுப்பதை போல கனவு காண்டேன். அப்படியா? நம்ம பிள்ளைகிட்ட இதுமாதிரி சொல்லி பாருங்க, எப்பா நான் உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அவன் சொல்லுவான், இல்ல வாப்பா, நேற்றே நான் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிமா. அவன் நேற்றே உங்களை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படிமா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவு பத்தி ஃபுல்லா சொல்லும் போது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொன்னார்கள்.
இது அல்லாஹ்வுடைய சின்னம் என்று சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய நேர்வழி என்று சொன்னார்கள். அந்த நேர்வழியின் பிரகாரமாக அல்லாஹ்வுடைய சின்னமாக அதை உறுதிப்படுத்துவன் என்பதற்காக வேண்டியே தன்னுடைய மகனாரை அற்பதற்கு முன் வந்தார்கள். சொன்னாங்க, இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கையையும் என்னுடைய காலையும் நீங்க கட்டிக்கோங்க, நீங்க அறுக்கும் போது என்ன செய்யுங்க, மேற்கு திசையின் பக்கமாக என்னுடைய முகத்தை நீங்க வச்சு அருங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். அறுத்தாவணும். அன்னைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் நபி அவர்கள் பலி கொடுத்திருந்தாங்க அப்படின்ட்டா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையும் குர்பானி கொடுத்துதான் ஆகும். ஆமா, அதோடைய தியாகத்தை, அதோடைய அச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான். அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்தான். அந்த உள்ளத்தை பார்த்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்தியால் அறுக்க முன் வரும்போது கத்தி அறுக்கல, அந்த கத்தி அறுக்கல. வரலாறு சொல்லுகிறது, கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹ் கத்திக்கு கட்டளையிட்டு விட்டான். நபி இப்ராஹிம் அவர்கள் எந்த அளவுக்கு பலத்தோடு கத்தியை கொண்டு இஸ்மாயிலை அறுத்தாலும் நீ அறுக்க கூடாது, நீ அறுக்க கூடாது என்று அல்லாஹ் அந்த கத்திக்கு கட்டளையிட்டு அவர்கள் அறுக்க முன் வரும்போது கத்தி அறுபடவில்லை. அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். பாறை சின்ன சின்னமாக உடைந்தது. கத்தி பேசியதாம் இப்ராஹிம் நபி அவர்களிடம், இப்ராஹிமே, உனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இல்ல அறுப்பதற்கு, ஆனா அல்லாஹ் எனக்கு இப்படி கட்டளையிட்டு உள்ளான். என்ன தெரியுமா, அறுக்க அவர்கள் முன் வரும்போது நீ அறுக்க கூடாது. அந்த தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை வர வைத்து, நபி இப்ராஹிமே, நீங்கள் இந்த ஆடை அறுத்து நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொல்லி சோழத்திலிருந்து வரப்பட்ட ஆடை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தோடு அறுத்து அவர்கள் பலியிட்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள். அந்த தியாகத்தின் அடையாளம் தான் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பிறை பார்ப்பதற்கு முன்னாடி, பிறை நாளைக்கு பிறக்கிறது என்றால் அன்று முதல் நாளே நம்ம என்ன செய்யணும், குர்பானி யார் கொடுக்கிறார்களோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாம யாருக்காக குர்பானி கொடுக்கிறோமோ, யார் கொடுக்கிறார்களோ அந்த நபர்கள் சுத்தபத்தமாக இருந்துக்கிறோம். முடியெல்லாம் வெட்டி, சேவிங்கெல்லாம் பண்ணி, நகம்லாம் வெட்டி, நம்முடைய அக்கல்ல இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுத்து நம்ம சுத்தபத்தமா இருந்துக்கிறோம். இது வரைக்கும் குர்பானி கொடுக்கிற வரைக்கும், அந்த குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் குர்பானிக்காக நீட் வைத்து உள்ளேன். அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள்ல நாம் செய்யக்கூடிய அனைத்து அமலும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நான் வாங்கக்கூடிய பிராணி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க அல்லவா, நஹன அய்யுலஹ பிகைலாஹி அல் அதன வல் குர்ஆன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் பிராணி வாங்கினால் கொம்பு உடைந்ததோ காது கிழிந்ததோ போன்ற ஆடுகள் நீங்கள் வாங்க வேண்டாம். நல்ல பிராணியா கொழுத்த ஆடா என்ன செய்யுங்க, நீங்க வாங்கி கொடுங்க. ஏன்னா அறுக்கிற இடத்துக்கு அது நடந்து வரணும், கொஞ்சமாவது அறுக்கிற இடத்துக்கு கொஞ்சம் நடந்து வரணும். அந்த அளவுக்கு தடாகார்த்தமான ஒரு ஆட்டை நீங்கள் கொடுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நிறைய நபர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சில தவறுகள் செய்கிறாங்க. என்ன தவறு என்றால், குர்பானி கொடுக்கும் போது அந்த நாள்ல மட்டும்தான் ஆடு வீட்டுக்கு வரும். நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அந்த குர்பானி கொடுத்த ஆடு அவர்களை தேடும், அவர்களை தேடுமா. ஆஹா, இவர் தான் என்னை குர்பானி கொடுத்தாரு, இவர் தான் என்னை குர்பானி கொடுத்தாங்க என்று நாளைக்கு மறுமையில் தேடும். அந்த தேடும் போது அவர்கள் இருக்க மாட்டார்கள். கண் பார்வைக்கு இல்லையே. நாளைக்கு பெருநாள 20 வீட்டுக்கு வருது. அந்த ஆட்டினுடைய பழக்கம் நம்மகிட்ட கொஞ்சமாவது இருக்கணும். இறை கொடுக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதுக்கு கொஞ்சம் பழகிறது. அப்படி நெருக்கமாக இருக்கும்போது
அந்த ஆட்டை அறுக்கும் வரும்போது நம்முடைய உள்ளம் என்பது கொஞ்சம் கலங்கும், ஒரு சொட்டு கண்ணீராவது வரும். ஒரு 4 நாள் ஒரு பாசமான திடீர்னு ஒரு பழக்கம் ஏற்பட்டு திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா என்ன செய்வோம்? ஒரு கவலை வருமாச்சா? நல்லா பழகினார, ஒரு 5 நாள் தான் நம்மளோட பழகினார், சிறுமி இறந்துட்டார, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இரக்கம் வருது. அதே மாதிரி அந்த பிராணியை நாம் அறுக்க வரும்போது கொஞ்சம் கவலைகள் வரணும், ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். அதுதான் தியாகத்தின் அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்வான் அல்லவா, லை யனால அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானி கொடுக்கும் போது அதன் மாமிசமோ அல்லது அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடைகிறது. நாம் குர்பானி கொடுக்கும் போது அந்த அச்சம், அந்த இறையச்சத்தை, அந்த உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போல உள்ளத்தை தான் நபி இப்ராஹிம் நபி அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான். அந்த உள்ளத்தை எதிர்பார்த்தின் காரணமாகத்தான் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆட்டை கொடுத்தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது தொழுகை உள்ள இடம் இருக்கும் மத்தியெல்லாம் அந்த இடத்துல வச்சு குர்பானி கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு குர்பானி கொடுத்தாங்க. 2 ஆடு யாருக்காக வேண்டினா, ஒன்னு அவர்களுக்காக வேண்டி, இன்னொரு ஆடு குடும்பத்துக்காக வேண்டி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலியே, நான் இறந்து போனாலும் நீங்கள் 2 ஆடு குர்பானி கொடுக்க வேண்டும், ஒன்னு எனக்காக வேண்டி, ஒன்னு உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செஞ்சுட்டு போனாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருடந்தோறும் குர்பானி கொடுக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார்கள், 2வது தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி குர்பானி கொடுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, இறந்தவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், தாராளம், இது எந்த விதமான தவறும் கிடையாது. நீங்க இறந்தவர்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. இறந்தவர்களுக்காக வேண்டி அவருடைய பெயரை சொல்லி குர்பானி கொடுப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது, நன்மைகள் அதிகரிக்கப்படும். அதே போல நன்மைகள் உங்களுக்கும் அதிகரிக்கப்படும். அப்போ குர்பானியோட விஷயத்தில் நாம் ரொம்பவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அந்த குர்பானி கொடுக்கும் போது, அந்த ஆட்டை அறுக்கும் போது துஆக்களை சொல்லி நீங்கள் அறுங்கள். இன்னைக்கு நிறைய நபர்கள் யாரு அறுக்கிறதுக்கு யார் இருக்கா, கூட்டிட்டு வா, 30,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து ஆட்டு வாங்கி எதுக்கு வாங்குறோம்? குர்பானி கொடுக்கத்தான் வாங்குறோம். அந்த குர்பானியை கொடுக்கும் போது துஆக்கள் சொல்லி அறுக்க வேணாமா? அதன மெயினே. இதுக்காக சும்மா கிசாம் கடையில ஆடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுப்பது அதுக்கு பேர் குர்பானியா? அல்ல, அது வேற. குர்பானி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை ஓதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் அக்பர், இன்னி வஜ்ஹது வஜ்ஹலில்லாஹி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்தி ஹனீஃபா வமா அனா மினல் முஷ்ரிகீன் என்று துஆக்கள் எல்லாம் சொல்லி முடித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ், இந்த குர்பானி எனக்காக வேண்டி கொடுக்கிறேன், இந்த குர்பானி என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அறுத்தார்கள். இன்னைக்கு யார்கிட்ட வாயில துவா வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கும் போது பக்கத்தில் நின்றவர்களை சொல்லுவார்களாம், நீங்க தக்பீர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. தக்பீர் சொல்லி நம்ம அறுக்கணும். அதுக்கு பெயர் தான் குர்பானி. சும்மா ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு வா அரு, நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லா நபர்களுக்குமே பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுத்து அதை பங்கு வச்சு எல்லாரும் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆசைதான், இல்லை என்று சொல்லவில்லை. கொஞ்சம் பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். அறுக்கும் போது என்ன சொல்லி அறுக்கணும், எப்படி அறுக்கணும், என்ன துவாக்களை ஓதணும், என்ன செய்யணும் என்பது கூட இன்னைக்கு தெரியாமல் ஏதோ பேருக்காக யாரை கூப்பிட்டு வந்தாலும் அறுக்கலாம் என்ற அது குர்பானி அல்ல. நம்முடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் துவாக்களை சொல்லி அறுக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் துவாக்களை யார் ஓதக்கூடியவர்கள்
அவர்களை கூப்பிட்டு நீங்கள் குர்பானி கொடுங்கள், அது சிறந்தது. உங்களுக்கு கருத்து தெரியுமா, நீங்க துவா சொல்லி நீங்கள் அருங்கள். பெண்களுக்கு கருத்து தெரியுமா, துவா கழித்து நீங்கள் அருங்கள், தப்பு இல்லை. பெண்களும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க, அவங்க அறுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் யாரு வேண்டாலும் அறுக்கலாம், அறுக்கக்கூடாது நாங்கள் யாருமே சொல்லவில்லை. ஆனால் அதுக்கென்ற முறைப்படி துவாக்களை ஓதி நீங்கள் அறுத்தால் அந்த குர்பான் என்பது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதோடைய அச்சம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்னாடி தொழுகைக்கு வரும்போது சில சஹாபாக்கள் வீட்டு வாசல்ல ரத்தம் வந்துச்சு. அது யார் வீடுன்னு கேட்டாங்க. யார சொல்ற, நான் தான் குர்பானி கொடுத்தேன் அப்படின்னா. தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குர்பானி கொடுக்கணும், அதான் வழிமுறை. நீங்க மறுபடியும் குர்பானி கொடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் இருந்து அல்லாஹ் எல்லாமே கொடுத்திருக்கிறான், எதிரையும் அல்லாஹ் அவங்க குறை வைக்கல. செல்வாக்குல இருக்கு, பேர்ல எல்லாத்துலயுமே நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். வசதி வாய்ப்போடு இருக்கும் போது யாரு குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் தொழுகையோட இடத்துக்கு வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அப்ப இதுவெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சோதனை. அந்த சோதனையில தான் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறான். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்லும் போது இன்ன மஅல் யுஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துக்கு பிறகு ஒரு இன்பம் ஒன்று இருக்கிறது. எல்லா நபிமார்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் பல துன்பங்களுக்கு அப்புறம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதே போலத்தான் துல்கஜ்னுடைய முதல் 10 நாள் என்பதை நாம் கண்ணியமாக கருத வேண்டும். நம்மளுக்கு பல கஷ்டம் வந்தாலும் சரி, பல சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நாம் அந்த கஷ்டத்திலிருந்து மேலும் அப்படின்னா அல்லாஹ் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். சஹாபாக்கள் துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை கண்டுவிட்டால் அவர்கள் அமல் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துல்கஜ்னுடைய முதல் 10 நாள் அவங்க கண்டுட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ரமலானுடைய மாசத்துல நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்ம தர்மம் செய்வோம். ரமலானுடைய மாசத்துல ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யறது, உதவி செய்யறது, இப்படி எல்லாம் செய்வோம். ஆனால் துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு கொண்டு போய் தர்மம் கொடுப்பாங்களாம். ஏன்னா இந்த நாள் துல்கஜ்னுடைய முதல் 10 நாள் என்பது சிறப்புக்குரிய ஒரு நாள். அந்த நாள்ல நம்மளால முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது சிறந்த நாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை பற்றி பேசும்போது மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குமார்களை பார்த்தீர்களா, என்னுடைய அடியார்கள் இந்த முதல் 10 நாளை எப்படியெல்லாம் கழிக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். துல்கஜ்னுடைய முதல் 10 நாள யாரு கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த நாள்ல யாரு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, யார் நிறைய தர்மங்கள் செய்கிறார்களோ, ஏழை எளிய மக்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை யாரை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில் துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை கண்ணியப்படுத்துவோம். அந்த துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை கண்ணியப்படுத்தி அந்த அரபாவுடைய நாளையும் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்து. நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்து, ஒரு வருடத்தினுடைய பாவத்துக்கு பரிகாரம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எல்லாம் நோன்பு வைக்க மாட்டாங்க. அரபாவுடைய நாள்ல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. நம்ம நோன்பு வச்சு ஆகணும், அது ஒரு சுன்னத், வச்சே ஆகணும், ஒரு கடமை. அதை வச்சுட்டு தான் அதுக்கு மறுநாள் தான் பெருநாள் கொண்டாடும். இப்போ நோன்பு என்பது மகத்தானது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அரபாவுடைய நாள்ல நோன்பு வச்சா என்ன நன்மை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த அரபாவுடைய நாள்ல பிறை 9 நோன்பு வைத்தால் ஒரு வருடத்தினுடைய பாவத்துக்கு பரிகாரம், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறான், அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க,
சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, துல்கஜ்னுடைய முதல் 10 நாள்ல என்ன சிறப்பு இருக்குது கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் முல்க் அப்படின்னா என்ன சூரா? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 29வது ஜோடி ஆரம்பம். அந்த சூறாவை துல்கஜ்னுடைய முதல் 10 நாள்ல இந்த சூறாவை யார் அதிகமாக ஓதுறாங்களோ, இதை யார் அதிகமாக ஓதுறாங்களோ அவங்களுடைய மன்னர வாழ்க்கை விசாலமாகுது, அவருடைய கஷ்டங்கள் நீங்குகிறது, அவர்களுக்குடைய வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்குகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. மறுபடியும் சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆனுடைய முழு நன்மை நாங்கள் பெற வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. குர்ஆனுடைய முழு நன்மைகளை நாங்கள் பெற வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துல்கஜ்னுடைய முதல் 10 நாள் அன்னைக்கு சூரத்தினுடைய இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இது போன்ற சூறாக்களை துல்கஜ்னுடைய மாசத்துல அதிகமாக நீங்கள் ஓதி வந்தால் உங்களுடைய மரண நேரம் நல்லதாக அமையும் என்று சொன்னார்கள். குர்ஆனுடைய முழு நன்மையை நீங்கள் பெற்றோர்களாக மாறலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இதை போன்ற அமல்களை துல்கஜ்னுடைய முதல் 10 நாள்ல நம்ம என்ன செய்யணும். துல்கஜ்னுடைய பிறை பறந்து விட்டால் அதற்கு முன்னாடி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நகத்தை வெட்டிக்கிறணும், அக்கல் இருக்க முடி எடுத்துக்கிறணும், தாடியை சேவிங் பண்ணிக்கிறணும், நம்முடைய முகத்தை அழகுபடுத்திக்கிறணும். குர்பானியுடைய ஆடு என்பது நல்ல திடகார்த்தமான ஆடு, செம்படி ஆடா இருந்தா 6 மாசம் குட்டி என்பது 1 வருஷத்துடைய குட்டியா இருக்கும். வெள்ளாடு என்பது 1 வருஷத்துடைய பூர்த்தியாக இருக்க வேண்டும். நம்ம பார்த்து வாங்கணும். கண் குருடா, கொம்பு உடஞ்சிருக்கா, காலு நல்லா இருக்குதா என்பதெல்லாம் பார்த்து வாங்கணும். சில நபர்கள் கசையடித்து ஆடுலாம் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்க தவறே கிடையாது. சில நபர்கள் மணிலாம் தொங்குத அதெல்லாம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஆடு என்பது பரிபூர்ணமாக எந்த விதமான நோய் நொடி இல்ல நீட்டா இருக்கு, பார்க்கும் போது கம்பீரமாக நல்ல அழகான ஒரு தோட்டத்தில் எந்த விதமான ஒரு கோடோ கிசுரோ ஒரு புண்ணோ ஒரு நோய் எதுவுமே வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஆடாக இருக்கும். இதை மாதிரி விஷயத்தில் இதுவெல்லாம் ஒரு அமல், சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. துல்கஜ்னுடைய முதல் 10 நாள்ல ஒரு குர்பானிக்கு ஆடு வேங்கிறது பெருசு இல்ல, இதெல்லாம் பார்ப்பது ஒரு அமல், இதெல்லாம் பார்ப்பது ஒரு அமல். இந்த அமலெல்லாம் பார்த்து துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை யாரு கண்ணியப்படுத்தி அந்த அரபாவுடைய நாளையும் சுன்னத்த நோமை நோற்றி யாரு கண்ணியமாக கருதுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாதி என்று நபியர் சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை கண்ணியமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அந்த 10 நாள்ல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அந்த துல்கஜ்னுடைய முதல் 10 நாள அதிகமான முறையிலே நல்ல அமலுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.